இருக்கோம். ராகுல் திரிபாதி வந்து இப்போது நம்ம சென்னைக்காக வந்திருக்காரு. ரொம்பவே துருன்னு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவர் இந்த வாட்டி எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சிஎஸ்கேக்காக எப்படி ஆட போகிறாரு, தலை தோனியோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்னு தெரியல. அதே மாதிரி ஆண்ட்ரே சித்தார்த், ஷேக் ரஷீத், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு விக்கெட் கீப்பராக வேன்ஷ் பேடி, அவரும் நம்ம இந்தியன் கீப்பர் தான். இதில் ஒரு கம்பேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான நியூஸு. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த ஐபிஎல்லில் சிஎஸ்கேக்காக ஆட போகிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹீ இஸ் கோயிங் டு ப்ளே ஃபார் ஹிஸ் ஹோம் சிட்டி. அதாவது அவரோட சொந்த ஊருக்கு ஆடும்போது அது எப்படி ஒரு பிலாங்கிங் இருக்கும் நமக்கு, அது அஸ்வினுக்கு இருக்க போகுது. பிகாஸ் அஸ்வினை செம்மையாக பேக் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. ஸோ அஸ்வினுக்கு ஒரு சரியான கம்பேக் டு சிஎஸ்கே. அதே மாதிரி நம்ம இன்னொரு சென்னை பிளேயர் விஜய் சங்கர் வந்திருக்காரு, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இந்த வாட்டி தீபக் ஹூடா நம்மளுக்கு அடிஷ்னலாக வந்திருக்காரு, அவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். போன வாட்டி செம்மையாக ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அந்த ரச்சின் ரவீந்திராவும் இருக்கார் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரில். அதே மாதிரி நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணா கோஷ்,